நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வித்தியாசமான ஸ்டார் டிசைன் ராக்கெட் அடுப்பு எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 31 செங்கல், சின்னதாக கம்பி வலை, கொஞ்சம் விறகு இருந்தால் நம்ம அடுப்பு ரெடி. இப்போ நீங்கள் 3 செங்கலை பா வடிவத்தில் வச்சுக்கோங்க. அந்த கார்னர் கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு அரை செங்கல் வைங்க. இதுக்கு மேலே கம்பி வலையை வைக்க போகிறோம். ரொம்ப நெருக்கமாக இருக்கிற கம்பி வலையை வைக்கிறோம். இது எதுக்காகனா விறகு முழுமையாக எரிந்து உங்களுக்கு வெறும் சாம்பல் மட்டும் கீழே வந்துடும். இப்போ மறுபடியும் 2வது அடுக்கு பா வடிவத்தில் வைங்க. 3வது அடுக்கு 4 செங்கல் வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம். இதில் இப்போ நம்ம 1வது செங்கல் எடுத்து கொஞ்சமாக செதுக்கிக்கிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா விறகு நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கலாம், எரியறதுக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இந்த அடுக்கில் முதல் செங்கலை கொஞ்சம் கிராஸாக வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டார் ஷேப் கிடைக்கும். இப்போ 5வது அடுக்கை எப்பவும் போல் ஸ்கொயர் ஷேப்லேயே வைங்க. இதுக்கு அடுத்த அடுக்கு திரும்பவும் கிராஸாக வர மாதிரி வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கு ஸ்கொயராகவும் ஒரு அடுக்கு கிராஸாகவும் தெரியும். இதே மாதிரி ஒரு அடுக்கு கிராஸாகவும் ஒரு அடுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக 7 அடுக்கு கிடைக்கும். ஸ்டார் டிசைன் ராக்கெட் அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த அடுப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மங்களகரமாக இருக்கட்டும்னு கொஞ்சம் கோலம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரிக்க போகிறேன். விறகு வச்சு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செங்கல் வச்சு அது மேலே விறகு வச்சு பற்ற வச்சிங்கன்னா ஒரே சீராக அனல் உங்களுக்கு மேலே கிடைக்கும். இப்போ நம்ம அடுப்பு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. வாங்க பால் பொங்க வைக்கலாம்.
பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. புகையே இல்லாமல் நம்ம அடுப்பெரியறதை பார்க்குறோம். இந்த மாதிரி விறகு அடுப்பில் சமைச்சிங்கன்னா சுவையும் மாறாது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, செலவும் கம்மி. இந்த மாதிரி ராக்கெட் அடுப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண என் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ.